தம்மையே சுற்றி சுற்றி வந்த மக்கள் கூட்டத்தின் மீது இயேசு பரிவு கொண்டார். அந்த பரிவு அன்பும் இரக்கமும் நலமும் கலந்த ஒரு நற்குணம். கடவுளானவர் மனிதனாக பிறந்து வந்து பரிவு என்ற அந்த கொடை பலரை வாழ்விக்கும் என்பதை காட்டுகிறார். அது புதுமையாக மாறுகிறது. அப்பம் பலுக செய்கிறார். எல்லோரும் வயிறார உண்கிறார்கள். இதற்கு முன்னால் அவர்கள் இயேசுவோடு உடனிருந்து அவர் புதுமைகளை பார்க்கிறார்கள். அவர் போதனைகளை கேட்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசம், விடாமுயற்சி இதெல்லாம் இயேசுவால் புரிந்து கொள்ள முடிகிறது. கடவுள் அப்படிதான். நம்முடைய விசுவாசம் நாம் கடவுளோடு உடன் இருக்க வேண்டும் என்ற மனநிலை, கடவுளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்ற பற்று, இப்படிப்பட்ட புதுமையை நம்முடைய வாழ்விலும் கொண்டு வரும். யாரும் செய்யாததை இயேசு செய்கிறார். நம்முடைய வாழ்விலே நிறைய தேவைகள், உடல் உள்ள ஆன்ம தேவைகள் இருக்கிறது. அதற்காக ஜெபிப்பதை மட்டும் விட்டுவிட்டு இயேசுவோடு உடனிருந்து இயேசுவுக்கு செவிசாய்த்து இயேசு சொல்வதை கேட்டு இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தால் அதெல்லாம் நிறைய கிடைக்கும். இந்த புதுமை இயேசுவினுடைய ஒரு பலம். நம்மோடு அவர் கொண்டிருக்கின்ற தொடர்பின் முழுமை, உண்மை புரிந்து கொள்வோம். இயேசுவை பற்றி கொள்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.